வெல்கம் டு பெங்களூர் பசங்க. வெல்கம் டு பெங்களூர் பசங்க. நம்மள வந்து சீக்கிரம் வர சொல்லிட்டு அர்ஜுனன் கலை வரலாம் பார்த்தா இன்னும் வரவே இல்லை. இதுல ஒரு கேப்டன் வேற கலை இருக்காப்புல, இன்னும் ஒரு சின்சியரிட்டி இல்ல. இல்ல செயலாளர் வேற இருக்காப்ல அர்ஜுனர், அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டைம் சென்ஸ் இல்ல. இல்ல சீக்கிரம் எப்படி நம்ம வந்து 2 மில்லியன்ஸ் கஸ்டமர் ரீச் பண்றது? சாரி சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அந்த வேலையில இருக்கோமா இல்லைங்களா, அந்த வேலையில பேச வச்சு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். இனிமே வந்து ரெகுலரா வீடியோ போடலாம்னு சொன்னாங்க. ஆமா, அதுல டே பை டே வீடியோ போட்டுருந்தாங்க. இவரெல்லாம் சண்டே வேலைக்கு போகணும், லீவ் போட்டு வந்திருக்காரு இன்னைக்கு. இல்ல லீவ் போட சொல்லுங்க, ஆன் டியூட்டில இருக்கோம். அவரு டியூட்டில ஐடி கார்டை மட்டும் கழட்டி வச்சுட்டு வந்திருக்காரு. வேலைக்கு போயிட்டு வைக்கிறீங்க. ஓகே, அடுத்து சொல்லுங்க. அவருக்கு போன் பண்ணுங்க, டக்குன்னு கால் பண்றேன். யாருக்கு குறுக்க பேசாதீங்க, போன் பண்ணுங்க. நான் 2 வாட்டி பண்ணிட்டேன், கலைவருக்கு பண்ணிட்டேன், இவருக்கு அர்ஜுனன் ப்ரோக்கு பண்ணேன், போனே எடுக்கல. போன் ரிக் ஆகுதுன்னு தெரிஞ்சு. ஹலோ, என்ன ப்ரோ வர சொன்னீங்க, நாளைக்கு வேணும், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்காண்டி 250 வியூவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நீங்க பண்ணிடலாமா? பாத்தீங்களா, 250 சப்ஸ்கிரைபர் நான் மாத்தி சொல்றேன். 250 சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்றாரு நம்ம வீடியோக்காண்டி. நீங்க சென்ஸ் இல்லாம நீங்க வந்து பண்றீங்க. வெல்கம் டு பெங்களூர் பசங்க. என்ன இது நண்பர்களே, இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதை கொண்டாடுற விதமா வந்து நாங்க வந்து இன்னைக்கு FB கேக்ஸ் வந்திருக்கோம். இங்க வந்து கேக் வாங்கிட்டு போய் செலிப்ரேட் பண்ண போறோம். வாங்க செலிப்ரேட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஆனா என் கேப்டன் பேசுவாரு. ஆனா நம்மளுக்கு வந்து பெங்களூர் பசங்க யூடியூப் சேனல் இருக்கு. அதுல வந்து ஒரு 250 சப்ஸ்கிரைபர் சக்சஸ்ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதை கொண்டாடுறதுக்கு கேக் வாங்க வந்திருக்கோம். சாம்பிள் கொடுங்க. எங்க செஃப் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி ஓகே பண்ணுவாங்க உங்களுக்கு. ஆமா, இன்னொரு செஃப் வந்து 10 கடை நாங்க போயிட்டு காலையில கூட முடிச்சிட்டோம். 11வது கடையா அவங்க கடைக்கு வந்திருக்கோம். கரெக்ட். நாங்க வந்த நேரம் உங்களோட ஜோஜோவே அவார்டு நடக்கும். நாங்க வந்த நேரம் உங்களோட ஜோஜோவே அவார்டு நடக்கும். A few minutes later. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. நன்றி. என்ன கேட்கணும் அது? சாப்பிடுங்க செஃப். ஆல்ரெடி சாப்பிட்டேன். கேமராமேன் நீங்களே எடுத்துங்க. கேமராமேன் நீங்களே எடுத்து. பட்டர்ஸ்காட்ச் ஏதாவது பிரதர்? பட்டர்ஸ்காட்ச் நல்லா இருக்கா? பட்டர்ஸ்காட்ச்னா பச்சையா வருதா இந்த சிவப்பா வருதா? இது பட்டர்ஸ்காட்ச் என்ன வேணும் கேட்கக்கூடாதுங்களா? இதான பட்டர்ஸ்காட்ச்? அதான் பட்டர்ஸ்காட்ச். அறுசுவையா இருக்கு. இதுவும் ரொம்ப அறுசுவையா தான் இருக்கு. நம்ம இந்த வீடியோ இருக்கிட்ட நம்ம அண்ணன் VMS அண்ணன் இருக்காப்ல, அவரு ஒரு ப்ரொமோஷன் போடுங்க. VMS பிரியாணி அடுத்த ப்ரொமோஷன் ஒரே நம்ம காரைக்குடி ஸ்டைல்ல நம்ம VMS பிரியாணி பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா நாங்க கிளம்புற அந்த இருக்கோம். நீங்க அண்ணன்ட்ட கொஞ்சம் என்னென்ன ஃபுட் கிடைக்குதுன்னு கொஞ்சம் ரிவ்யூ கேளுங்க. ஆனா என்னென்ன ஃபுட்னா நீங்க கொடுக்குறீங்க? என்னென்ன பிரியாணி, என்னென்ன ஸ்டைல் சொல்லுங்க. என்ன மாதிரி பிரியாணி நம்ம பேசுறோம்? அப்புறம் பேசுறது இல்ல, பாப்பா வச்சு பேசுறாங்க. We specialize in Ambu style biryani. It's amazing out there. You want to try some spicy biryani? Come to us. We have kebab and Chinese varieties. So come and do try out. We welcome you all.
தமிழ்ல சொல்லுங்களேன். பட் என்ன ஒரு சின்ன விஷயம், நம்ம தமிழ் சேனல் தான், தமிழ் தெரியாதமா எங்களுக்கே பாதி புரியுது சொல்லுது. Okay. எங்க கடையில நாங்க அம்பூர் பிரியாணி தரோம், ரொம்ப நல்லா இருக்கும், வந்து சாப்பிடுங்க. சைனீஸ் வெரைட்டியும் இருக்கு, நீங்க வாங்க, நாங்க உங்களுக்கு நல்லா சர்வ் பண்றோம். குண்டூர் சிக்கன் நல்லா இருக்கும். ப்ளஸ் காரைக்குடி ஸ்டைல் ஃபுட்டும் மதியானம் கிடைக்கும். நாங்க வந்து மேக்ஸிமம் அந்த காரைக்குடி ஸ்டைல் ஃபுட்டுக்காண்டி தான் நம்ம அண்ணன் கடைக்கு போகுது. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி அண்ணன் அதை பெருமையா சொல்லுவேனே. சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நாங்க எப்போ வேணுமா போகலாம், சாப்பிடலாம், காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் எப்போ வேணுமா போய் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் நாங்கள் இந்த கடையில் வந்து அவ்வளோ பழக்கம் வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம கடை இன்னும் மேலும் மேலும் வளர எங்கள் 250 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க பெங்களூர் பசங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். கால் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. நாளைக்கு என்ன கதை வந்துருவாங்கடா. வீடியோ போட முடியுமான்னு தெரியல, இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி வீடியோ போட போறேன்னு தெரியல. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு டீம் ஒர்க்கே இல்லைன்னு தெரியுது எனக்கு. A few minutes later. ஹாய். இல்லையா டைமிங் இல்லையா உங்களுக்கு? என்னாச்சு? ஒரு கேப்டன், ஒரு செயலாளர், ஒரு ஆன் டைமர் இல்லையா? என்னாச்சு? இவர் சொல்லவே வேண்டாம். அப்ப சேர் என்னாச்சு? நம்ம வந்து 250 சப்ஸ்கிரைபர் டச் பண்ணிட்டோம். தெரியாது என்ன உனக்கு? அதனால இன்னைக்கு செலிப்ரேஷன். மக்களே, நம்ம வந்து இந்த ஒரு மைல்ஸ்டோனை கொண்டாடும் விதமாக இன்னைக்கு நம்ம அணியை சேர்ந்த அனைவரையும் கூப்பிட்டு மாலை மரியாதை செய்ய போறோம். முதல்ல நம்ம யாரை கூப்பிட போறோம்னா நம்ம அணியின் சீனியர் லட்சுமணன் கூப்பிடுறோம். அண்ணே லட்சுமணன் வாங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. மணிநர்கள் வாங்க, எல்லாரும் மணிநீங்க. அடுத்து நம்ம டீமின் இளம் நாயகன் சுமன் அவர்கள் அழைக்கிறோம். வாங்க சுமன் வாங்க. வாங்க, அணியினர்கள் சுமனுக்கு மாலை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உட்காருங்க சுமன். சுமன், என்ன நினைக்கிறீங்க நம்ம 250 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதை பத்தி? நான் வந்து ரொம்ப அது ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து வீடியோ வந்து இப்பதான் போட்டுக்கிட்டு இருக்கோம். 3 வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ எல்லாம் யாருன்னா பாப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா 250 இல்ல 250 பண்ணிட்டாங்கல்ல. பண்ணிக்கணும் அண்ணன் கட்சி பத்த வச்சு ஒரு மாசம் சொல்லிட்டாங்கல்ல, பண்ணிக்கலாம். மேக்கப் நம்மளே போட்டுக்கணும். ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு 250. இன்னும் நம்ம நிறைய இந்த செலிப்ரேஷன் அதே ஆசிரியத்தில் அப்படியே இருங்க. நாங்கள் அடுத்த அடுத்து நம்ம அணியின் காதல் மன்னன் கௌதம் அவர்களை அழைக்கிறோம். கௌதமாக, காதல் இளவரசன், மன்னன் கிடையாது, இளவரசன். எனக்கு அடுப்புக்கு நான் ஒரு மன்மத குஞ்சி. கௌதமுக்கு அனைவரும் அணியினர்கள் வந்து மலை நீக்குமாறு சொல்லப்படுகிறது. நம்மளோட 250 சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோனை நீங்க எந்த மாதிரி கடந்து போறீங்க? இது எப்படி வீடியோ ரீச் ஆச்சுன்னு தெரியல. 3 வீடியோ அப்படியே 1K வியூஸ் போயிருக்கு. அது எப்படி 1K வியூஸ் போயிருக்கான்? ஷார்ட்ஸ்ல இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. ஷார்ட்ஸ்ல 1K வியூஸ் போயிருக்கு. அது எப்படி போனுச்சுன்னு தெரியல. 250னா அப்ப 1000 சப்ஸ்கிரைபர் வரல, 1K தான் வந்திருக்கு. சரி 250. சரி லூஸ் இல்லனே, மென்டல். ஏதாவது சொல்லுங்க, தயவு செய்து ஏதாவது சொல்லுங்க. 1K ரீச் ஆயிருக்கு. 1K பண்ணிருக்கேன் சப்ஸ்கிரைபர். தம்பி ஆக்சுவலி கொஞ்சம் பழக்கமா இருக்காரு. ஏன்னா அவர் பொதுவாக பசங்கள்கிட்ட பேசுறது பழக்கம் இல்லை.
பெண்கள்கிட்ட பேசி பழகிறாங்களா என்கிட்ட பேசி கொஞ்சம் கூச்சப்படுறாப்புல. அடுத்த வீடியோவில் பேசிடுவாப்புல. நன்றி வணக்கம். நம்மளோட வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நம்மளோட வருங்கால அரசியல் நாயகன் பேர்ல இளவரசன் வச்சிருக்காரு. அவரை தான் கூப்பிட்டு இப்போ வந்து மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்த போகிறோம். யாருன்னா அவர் கலையரசன் தான். வாங்க கலையரசன், வாங்க கலையரசன் வாங்க. வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் கூட. அடுத்து அவர்களுக்கு கலையரசன் அவர்களுக்கு மாலை மரியாதை செலுத்த நமது அணியினர் சார்பாக வரவேற்கிறோம். கொஞ்சம் இடத்த கொஞ்சம் விடுங்க. நம்ம 250 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வரலாற்றிலே ஒரு மாபெரும் சாதனை. 2 வீடியோ தான் போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவில் வந்து 250 சப்ஸ்கிரைபர்ன்றது இது வரைக்கும் வரலாற்றில் நடந்தது கிடையாது. இது ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான தருணம். இதில் வந்து அணியில் சேர்ந்த எல்லாருக்கும் வந்து சம பங்கு இருக்கு. ஆனாலும் எங்கள் தம்பி, அருமை தம்பி கௌதம் அருமை அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. அடுத்து வந்து நம்ம அணியின் பிசினஸ் மேன் காந்த கண்ணழகன் அர்ஜுனன் அவர்களை அழைத்து அவருக்கு மரியாதை செய்ய இருக்கிறோம். வாங்க அர்ஜுனன் அவர்களே, முன்னாடி வாங்க. இவர் வந்து பெங்களூர்ல இருந்து ஊட்டி வரைக்கும், ஊட்டில இருந்து சிங்கப்பூர் வரைக்கும் பிசினஸ் பண்றாப்ல. வாங்க மரியாதை போட்டு மரியாதை செய்யுங்க அணியினர்கள் அவர்களே. தம்பி, இப்போ வந்து நம்ம பெங்களூர் பசங்க யூடியூப் சேனல் வந்து 250 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இன்னொரு விஷயம், ஆனால் நம்ம இன்னும் உங்க பர்சனல் சேனலோட கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம சேனல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு நீங்கள் தப்பான கொஸ்டின் கேட்டீங்க. 250 சப்ஸ்கிரைபர் எப்படி வந்துச்சுன்னு கேட்காம நீங்கள் வந்து ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நான் 250 சப்ஸ்கிரைபர் வந்தது நினச்சி நான் நேற்று ஃபுல்லாக தூங்கலை. எப்படா நம்ம இந்த சாதனையை ஒரு வாரத்தில் அச்சுக்கணும். அவர் நேற்று தூங்காம இருந்தது காரணம் அது கிடையாது. நேற்று நைட்டு ஏரியால கரண்ட் இல்லை, கொசுக்கடினால தூங்காம இருந்திருப்பாரு. மற்றபடி வேறு 250 சப்ஸ்கிரைபர் எப்படி ரீச் ஆனோம்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா மிகப்பெரிய சேனலே ரீச் ஆக முடியாத சாதனையை ஒரே வாரத்தில் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் கலையரசன், கேப்டன் கலையரசன், திருப்பி ஒரு சுமன் லட்சுமணன், இவங்க காரணம். இவரோட ஒத்துழைப்பு இல்லாமல் ப்ளஸ் நம்ம கேமராமேன் மறந்துட்டோம், அவரும் தான். அவரும் அவரோட சேர்ந்துதான் நாங்க வந்து இதை சாதிச்சிருக்கோம். இந்த சாதனை மேலும் மேலும் தொடரும். இது முடிவுள்ளடா, ஆரம்பம். கடைசி வீடியோ போடுறப்போ இப்போ 250 தாண்டிடுச்சு. இந்த 250 வியூவர்ஸ்க்காண்டி நாங்கள் போட்டிருக்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிக்காட்டியும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துடும்.